கடந்த வாரம் மாநில அளவில், தேசிய அளவில் மற்றும் சர்வதேச அளவில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளின் முழு கோணங்களை அலசி ஆராய்வதே இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அந்த வகையில் கடந்த வாரம் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை திரும்பி பார்ப்போம். ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இலங்கை தொடர்பான விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவையில் ஒரு சுதந்திரமான சர்வதேச விசாரணை இலங்கை விஷயத்தில் நடத்தப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இலங்கையினுடைய பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக ரணில் விக்ரமசிங்கே இந்தியா வந்திருந்தார். இந்திய பிரதமருடனான அவருடைய சந்திப்பின் போது 2 நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ ரீதியான ஒத்துழைப்பு தொடரும் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. பேருந்துகளினுடைய நிலை, தமிழக போக்குவரத்து கழகங்களால் இயக்கப்படக்கூடிய பேருந்துகளினுடைய நிலையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அது தொடர்பாக விரிவாக பேச இருக்கின்றோம். அடுத்ததாக பாலியல் குற்றச்சாட்டிற்கு உள்ளான சவுதி தூதரக அதிகாரி மீண்டும் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அது தொடர்பாகவும் பேச இருக்கின்றோம். அடுத்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் தமிழை வழக்காடு மொழியாக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களில் 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தை மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்பின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்னெழுந்திருக்கின்றது. அமெரிக்காவில் 14 வயது சிறுவன் ஒருவன் வெடிகுண்டு வைத்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு அதன் பிறகு அந்த குற்றச்சாட்டு பொய் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அதை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். புதுச்சேரியினுடைய அரசில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. அதிமுகவால் முன்மொழியப்பட்ட ஒருவர் என்ஆர் காங்கிரசினுடைய ஆதரவுடன் ராஜ்யசபா உறுப்பினராக தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். அடுத்ததாக மதிமுகவை பொறுத்தவரை கடந்த வாரத்தில் 3 முக்கியமான நிர்வாகிகள் மதிமுகவில் இருந்து விலகி இருக்கின்றனர். விரிவாக பேசுவோம். வழக்கம் போல் கடந்த வாரம் நடந்த முக்கியமான நிகழ்வு ஒன்றை கேலி சித்திரமாக வரைவதற்கு நம்முடைய ஓவியர் அரசு காத்துக் கொண்டிருக்கின்றார். அரசு, இனி உங்களுடன். நேயர்களே, கடந்த வாரங்கள் போலவே இந்த வாரமும் 7 நாள் நிகழ்வுகளிலிருந்து ஒரு கார்ட்டூனை செலக்ட் பண்ணி இங்கே நான் ஒர்க் பண்ண போகிறேன். அந்த கார்ட்டூன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அன்பினிஷ்டாக ஒரு முற்றுப்பெறாத ஒரு கார்ட்டூனாக இங்கே நான் ஒர்க் பண்ண போகிறேன். அந்த கார்ட்டூனை நேயர்கள் நீங்கள் கெஸ் பண்ணி அது என்ன ஃபினிஷ் பண்ண போகிறன்றதை நிகழ்ச்சியின் இறுதியில் முடிவு பெறும்போது நீங்கள் சொல்லணும். இப்போ அந்த கார்ட்டூனை நான் ஒர்க் பண்ண போகிறேன். நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இறுதியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அசிப், இனி உங்களுடன். நன்றி அரசு. நிகழ்ச்சியின் இறுதியில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். கடந்த வாரம் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளை அலசி ஆராய்வதற்காக நம்முடைய அரங்கத்தில் சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றார்கள். டெலிகிராஃப் பத்திரிகையைச் சேர்ந்த ஜி.சி. சேகர் அவர்களை வரவேற்கின்றேன். அதே போல ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்களையும் வரவேற்கின்றேன். அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அறிக்கை. 2009ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தில் பல்வேறு மனித உரிமை மீறல்கள் நடத்தப்பட்டிருப்பதாகவும், போர்க்குற்றங்கள் நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும், இனப்படுகொலையே நடந்தேறியிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட நிலையில் ஐநா மனித உரிமை ஆணையத்தால் அமைக்கப்பட்ட அந்த 3 குழுவினுடைய விசாரணை அறிக்கை ஐநா மனித உரிமை ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த விசாரணை அறிக்கை இரு தரப்பினரும் தவறுகள் இழைத்திருப்பதாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றது. நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சம்பவம் ஒரு கொடூரமான சம்பவம் என்ற ஒரு கருத்தையும், ஹாரிஃபிக் அப்படின்ற ஒரு வார்த்தையை இது பயன்படுத்தி இருக்கின்றது அந்த அறிக்கை. இந்த அறிக்கையை தொடர்ந்து ஐநா மனித உரிமை ஆணையத்தில் ஒரு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்படுமா என்ற எதிர்பார்ப்பு அனைத்து தரப்பினரிடம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுமா? எதிர்பார்ப்பு யாருக்கு வேணா இருக்கலாம். என்ன நிறைவேற்றப்படும் என்று பார்த்தால், இப்போதுள்ள நிலையில் செப்டம்பர் 30ஆம் தேதி அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை கொண்டு வருது. அதில் இந்த ரிப்போர்ட்டில் சொல்கிற ஹைப்ரிட் மெக்கானிசம் கிடையாது. அதில் ஒரு உள்நாட்டு விசாரணையை பற்றித்தான் அமெரிக்கா கூறியுள்ளது. ஸோ அதுதான் கடைசியில் நிறைவேற்றப்படும். நீங்கள் என்ன வேணால் ரிப்போர்ட்டில் எழுதிக்கலாம். கடைசியில் என்னென்னா, இந்த ரிப்போர்ட் இங்கே விவாதம் முடிந்த பிறகு இது யுஎன் ஜெனரல் அசம்பிளிக்கு போய், ஜெனரல் அசம்பிளி விவாதம் முடிஞ்ச பிறகு செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போய், செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கிற 5 மெம்பர்ஸும் ஒரு மனதாக இதை நிறைவேற்றினால் இது அடுத்தது கேட்ட நடவடிக்கையே போட முடியும். ஸோ இப்போ முக்கியமாக பார்த்தா இந்த ரிப்போர்ட்டுங்கிறது என்னை பொறுத்தளவில் இது இலங்கை மேலே ஒரு ஃபோக்கஸ் வருமே தவிர மிச்ச எல்லா ரீதிகளிலும் இந்த ரிப்போர்ட் வேஸ்ட். மிக அருமையாக செய்திருக்கின்ற ரிப்போர்ட் தான். அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது முக்கியமான சில ஷரத்துக்களை அவங்க முன்மொழி இருக்காங்க. ஒன்று அங்கே இருக்கும் ஜுடிஷியல் சிஸ்டம் இப்போதைய நிலையில்
இந்த மாதிரியான ஒரு கேஸை, இந்த மாதிரி ஒரு பெரிய கேஸை கையாள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது என்ற ஒரு பெரிய கருத்தை தெரிவித்திருக்கார்கள். இதனால தான் அந்த ஹைப்ரிட் மெக்கானிசம், அதாவது அங்கே இருக்கிற ஜுடிஷியல் சிஸ்டமும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து அதே போல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்து ஜுடிஷியலி அந்த மாதிரி என்னென்ன சப்போர்ட் வேணுமோ அந்த சப்போர்ட் எல்லாம் கொடுத்து கொண்டு அங்கே ஒரு நீதிமன்றம் போல் அமைக்கலாம் என்ற ஒரு கருத்தை தான் இவங்க தெரிவிக்கிறார். அதே போல் இவங்க வந்து இன்னமும், அதாவது யுஎன்னுடைய முதல் ரிப்போர்ட் வந்து 40,000 தமிழர்கள் அந்த இறுதிப் போரில் கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு கருத்தை தெரிவித்துள்ளது. கருத்து இல்லை, அது ஒரு கண்டுபிடிப்பை தெரிவித்துள்ளது. அந்த இது கூட இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்ஸில் கிடையாது. அப்படி இலங்கைக்கு கொஞ்சம் சாதகமாக, அதே நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனையுள்ள ஒரு ரிப்போர்ட். ஆனால் இந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன வேல்யூ என்று கேட்டால் இன்றைய தினத்தில் ஒன்றும் கிடையாது. செப்டம்பர் 30 வரை காத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கும். இந்த அறிக்கையை பொறுத்தவரை இதில் தெரிவித்திருக்கப்படக்கூடிய மற்ற முக்கியமான அம்சங்கள் என்ன? இது முக்கியமான அம்சங்கள், அதாவது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு பிடிக்காத ஒரு அம்சத்தை சொல்லியிருக்காங்க. மனித உரிமை மீறல்கள் பண்ணினதில் எல்டிடிக்கும் பெரிய பங்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பூசி மெழுக பார்க்குறாங்க. ஸோ அது முக்கியமான காரணம். அவங்க வந்து போர் நடக்கிற இடத்துல வந்து பொதுமக்களை கூட்டிகிட்டு போனது, அதே மாதிரி ஆஸ்பத்திரிகள், ஸ்கூல், அந்த மாதிரி இடத்துக்கு பக்கத்தில் அவங்களோட தளவாடங்களை அமைச்சது, இதனால ஹியூமன் கேஷுவாலிட்டிஸ் ஜாஸ்தியானதுக்கு இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமாக கவனிக்கக்கூடியது ஒன்று. இன்னொன்று முக்கியமாக அவங்க சொல்லாதது ஒன்று இருக்குது. அதாவது இவங்க வந்து இன அழிப்புன்னு நம்ம இங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. அந்த இன அழிப்புங்கிற வார்த்தையே வரல அந்த ரிப்போர்ட்டில். அவங்க முழுக்க முழுக்க ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சிவியர் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் தான் சொல்கிறாங்களே தவிர ஜெனசைடுங்கிற வார்த்தையை அவங்க யூஸே பண்ணலை அவங்க. ஸோ அது வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய இட்ஸ் அ செட்பேக் தான் நான் சொல்லுவேன், பின்னடைவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பட் அவங்க ஒன்று சொன்னது என்னென்னா, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட், ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து திட்டமிட்டு சில அவங்க இந்த கற்பழிப்பு, அதுக்கப்புறம் பெண்களை வந்து துன்புறுத்தினது, அதுக்கப்புறம் சிவிலியன்ஸ் அந்த டிஸப்பியர் ஆகுது, காணாமல் போனவர்கள் கூட்டிகிட்டு போவாங்க, அப்புறம் என்ன ஆனாங்கன்னு தெரியாது, இதெல்லாம் வந்து ரொம்ப பிளான் பண்ணி அவங்க செஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அதாவது அவங்க ஒரு கவர்மெண்ட், ஒரு ஆர்மி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க கையாளலை. ஒரு எல்டிடியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இட்ஸ் அ மிலிட்டன்ட் குரூப்பு. அவங்களுக்கு ரூல்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க எப்படி வேணாலும் செயல்படலாம். பட் ஒரு அரசாங்கமும் ஒரு ஆர்மி அந்த மாதிரி செயல்படலாமான்னா கூடாது. ஸோ அதனால் அந்த கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குங்கிறத அவங்க ஒரு 2 இடத்துல அந்த அறிக்கையில் மற்றொரு விஷயம் கூட குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அரசு தரப்பிலிருந்து ஒத்துழைப்பு நல்கப்படவில்லை. இந்த போரில் சாட்சியங்களாக இருந்தவர்களை நாங்கள் விசாரித்தோம், அரசு தரப்பினுடைய ஆவணங்களை எங்களால் பெற முடியவில்லை என்பது போன்ற விஷயங்களும் கூட குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது விஷயத்தை பொறுத்தவரை சேகர் அவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த விஷயம், 2 தரப்பினரும் இது போன்ற மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் யாரும் சர்வதேச ஒரு விசாரணை தேவையில்லை என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கவில்லை. தொடர்ந்து அவர்கள் சுதந்திரமான சர்வதேச விசாரணை வேறும் என்ற கோரிக்கையை அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். அதையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டியது தேவை இருக்கின்றது. இன அழிப்பு என்ற கருத்தை பொறுத்தவரை தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலேயே ஒரு இன அழிப்பு நடைபெற்றிருப்பதை தமிழக சட்டப்பேரவை தீர்மானம், கடந்த முறை நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்த இந்த விஷயங்களை வைத்து பார்க்கும் பொழுது இந்த அறிக்கையினுடைய முக்கியத்துவத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும், நிறைவேறலாம் அல்லது நிறைவேற்றப்படாமல் போகலாம், ஆனால் உண்மையில் எப்படிப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும், எப்படிப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நான் தமிழ்நாட்டில் பேசினான்னா என்னை கல்லால் அடிப்பாங்க. இதே வந்து ஒரு நடுநிலையான ஆள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு அதுதான் தலையான பிரச்சனை. அதுதான் வாழ்வுரிமை இருக்கா, அவங்களுக்கு வாழ்வாதார முறைகள் இருக்குதா, இதுதான் முதலில் கவனிக்க வேண்டும். நீதி நியாயம், செத்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் நீதி கிடைக்க வேண்டும், அந்த குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் நீதி கிடைக்க வேண்டும் என்ற கருத்தில் தான் நான் திடமாக இருக்கிறேன். ஆனால் முக்கியமாக இப்போ செய்ய வேண்டியது, இப்போ இருக்கும் தமிழன், அங்கேயும் வாடிக்கொண்டிருக்கிற தமிழன், இங்கேயும் அகதிக்க முகாம்களில் வாடிக்கொண்டிருக்கிற கியூ பிரான்ச்சின் அந்த ஒரு அயன் ஃபிஸ்டில் வாடிக்கொண்டிருக்கிற தமிழனை எடுத்துக்கொண்டு வந்து அவனுடைய இடத்தில் சேர்க்க வேண்டும், அவனுக்கான காணியை பெற்றுத்தர வேண்டும், அவனுக்கான வாழ்வுரிமையை கொடுக்க வேண்டும் என்று முதலில் நான் கூறுவேன். அதன் பிறகுதான் மிச்சவர்களாக வருது. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த ஜஸ்டிஸ் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் என்கொயரி நடத்துங்க, அதுக்கப்புறம் தான் எல்லாம் வருது. ஏன்? அவன் தான் செத்து போயிட்டான்ல,
அந்த ப்ராசஸ் இருக்கும் அந்த தருணத்திலேயே இவனுக்கு வாழ வேண்டாமா? இல்ல அந்த ஜஸ்டிஸ் கிடைச்ச பிறகு 10 வருஷமோ 20 வருஷமோ கழிந்து ஜஸ்டிஸ் வந்த பிறகு போதுமா இவனுக்கு? நீதியாகவே அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் கொடுக்கப்படுவது 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த இறுதி யுத்தத்தில் நிகழ்த்தப்பட்ட கொடுமைகளுக்கு நீதியாகவே சிலரால் பார்க்கப்படுகின்றது. அதாவது இன்றைய தினம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள், உங்கள் குடும்பத்தில் இத்தனை நபர்கள் இறந்து போயிருக்கின்றார்கள், உங்களுக்கு அரசு தரப்பால் இந்த விஷயங்களை நாங்கள் செய்கின்றோம், இதுவே உங்களுக்கு கிடைத்த நீதி என்று சொல்லிவிட முடியாது. இல்ல அப்படி சொல்லல. அதாவது இன்னைக்கு வாழற தமிழா வாழ விடுங்க, ஒழுங்கா வாழ விடுங்க தான் சொல்றேன். அதுக்கு இடையூறாக நிற்காதீர்கள் நான் முதலாக கூறுகிறேன். அதன் பிறகுதான் உங்களுக்கு ஜஸ்டிஸ் வருது. இன்னைக்கு வாழறவனை வந்து பசியில வாட விட்டுட்டு இல்லப்பா இருப்பா எடு போர்வாலை வா அடி அவனை, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கோர்ட்ல போய் நிற்போம், ஒரு 10 வருஷம் கோர்ட்ல நிற்போம், அதுக்கப்புறம் செத்து போனவங்களுக்கு எல்லாம் ஜஸ்டிஸ் கிடைச்ச அப்புறம் உன்னை வாழ வைக்கிறதுக்காக நான் வழி பார்க்கணும், இதான் நீங்க சொல்றீங்களா? இதில் தான் போய் நிற்குது. கடைசியில் போய் நிற்கிறது எங்கன்னா, அதாவது இன்று இருக்கும் தமிழனை மறந்துவிட்டு வாழும் தமிழனை மறந்துவிட்டு செத்த தமிழனுக்காக நீதியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏன் செத்த தமிழனுக்காக நீதி கேட்டுருக்குன்னா அது வந்து அரசியல் லாபத்துக்காக மட்டும்தான் என்று நான் கருதுவேன். ஏன்னா இன்னைக்கு வாழறவனை இங்கே வாழறவனுக்கு வந்து அவன் வந்து உனக்கு ஓட்டு போட போறதில்லை. அவனை பற்றி நீங்கள் வந்து திருப்பி அனுப்பிச்சேன்னா அது தமிழ்நாடு அரசாங்கம் திருப்பி அனுப்பிச்சேன்னா அது ஏதோ ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஒரு செயலாகி போயிருமோ என்ற ஒரு எண்ணத்தில் வந்து மத்திய அமைச்சரவையிலிருந்து எம்ஏலிருந்து வந்த ஆளுகளை கூட சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க? இப்போ தமிழன் அங்கே திரும்பி போனால், இலங்கை தமிழன் இங்கே இருக்கிற கேம்பில் இருக்கிற தமிழன் திரும்பி போனால் அவனுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சரகம் வந்து இவனை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தமிழன் என்று இருக்கிறான் என்று நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். இது எனக்கு ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி எம்ஏல் இருக்கிற ஜாயின்ட் செக்ரட்டரியே கூறினார். இந்த ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது. ரெண்டாவதாக நீங்கள் பார்க்க வேண்டியது, இலங்கை இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஃப்ரெஜைல் இடத்துல இருக்குது. அதாவது இந்த அறிக்கை வந்த 1 மணி நேரத்திலேயே மஹிந்த ராஜபக்சேயும் அவருடைய மகன் நாமலும் அந்த கும்பல், அந்த 40-50 பேர் கொண்ட கும்பல் ஏற்கனவே ஒரு கேம்பெயின் நடத்த ஆரம்பித்துள்ளார். என்னென்றால் இராணுவத்தினர் அனைவரும் இந்த இன்டர்நேஷனல் இது ஜஸ்டிஸுக்கு நீங்கள் உட்படுத்தப்படுவீர்கள், உங்களை எல்லாம் உள்ளதல்ல போகிறாங்கன்னு ஒரு பகிரங்கமான ஒரு பொய்யை அவங்க ஒரு கேம்பெயினாக ஆரம்பிச்சிருக்காங்க. இனி அடுத்ததாக எங்கே போய் முடியும்னா, இட் இஸ் பாசிபிள் அங்கே மிலிட்ரி கூ வர சென்று அது முடியும் என்று தான் நான் கருதுகிறேன். தொடர்ந்து பேசுவோம். அதற்கு